வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 51ல இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்போக்கன் ஃப்ரேசஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இது நாள் வரைக்கும் நம்ம சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். ஒரு 2 நாள் நம்ம ஸ்போக்கன் ஃப்ரேசஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் வேணுமா அல்லது ஆக்டிவ், பேசிவ், டைரக்ட், இன்டைரக்ட் இதுல எது வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் காட் எ பாயிண்ட் தேர் அப்படின்னா என்ன? நீ சொல்றது கரெக்ட் தான், கரெக்டா சொல்ற, பாயிண்ட பிடிச்சிட்ட அப்படின்றது தான். ஓகேங்களா? யூ ஹாவ் காட் எ பாயிண்ட் தேர், வி ஷுட் பிளான் ஏர்லி. நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம ஏர்லியராகவே பிளான் பண்ணியிருக்கணும். நீ சொன்னில்ல, நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹாவ் காட் எ பாயிண்ட் தேர், ஐ டிடன்ட் திங்க் ஆஃப் தட். நீ சொல்றது கரெக்ட் தான், அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹாவ் காட் எ பாயிண்ட் தேர் அபவுட் சேவிங் மணி. நீ மணி சேவிங் பத்தி நீ சொல்றது சரிதான். I don't fully agree you, but you have got a point there. நான் நீ சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனா நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அக்ரி பண்ண மாட்டேன், ஃபுல்லா அக்ரி பண்ண மாட்டேன், நீ சொல்றது கரெக்ட் தான். ஓகேங்களா? தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னா என்ன? எனக்கு பிடிச்ச விஷயம் இல்லை, எனக்குள்ளது இல்லை அப்படின்றது தான் தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஓகேங்களா? அது எனக்கு பிடிச்ச விஷயம் இல்லை. டான்சிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு டான்ஸ் பிடிக்காது. I love watching cricket, but playing it isn't cup of tea. அப்படின்னா என்ன? நான் கிரிக்கெட் பார்ப்பேன், நான் விளையாடுறது எனக்கு பிடிக்காது. குக்கிங் எவ்ரிடே இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. டெய்லி சமைக்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம் அல்ல. I know it's fun, but adventure sport are not my cup of tea. இது ஜோக்கு தான், ஃபன்னு தான், ஆனா அட்வென்ச்சர் எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி பேசி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. ஐ குடன்ட் அக்ரி மோர். நீ சொல்றத நான் முழுசா ஏத்துக்கிறேன், இதை விட நான் எப்படி ஏத்துக்க முடியும்? ஐ அக்செப்டட் அப்படின்னு சொல்றதுதான் என்னது? ஐ குடன்ட் அக்ரி மோர். ஓகேங்களா? இதை விட ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றோம்ல, ஃபுல்லா ஆமா இவ்வளவுதான் மேக்சிமம் அப்படின்றது அர்த்தம். யூ ஆர் ரைட், ஐ குடன்ட் அக்ரி மோர். நீ சொல்றது கரெக்ட் தான், நான் முழுசா ஏத்துக்கிறேன் அப்படின்னு. குட் கம்யூனிகேஷன் இஸ் கீ டு சக்சஸ். நல்ல ஒரு நல்ல நம்ம சக்சஸ் ஆகணும்னா நம்ம என்ன வேணும்? கம்யூனிகேஷன் வேணும். நமக்கு தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்? நம்ம சொல்றது அடுத்தவங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம சர்வை பண்ண முடியும். குட் கம்யூனிகேஷன் இஸ் கீ டு சக்சஸ். ஐ குடன்ட் அக்ரி மோர். நம்ம எல்லாருமே ஏத்துக்கிறோமா? எஸ். when she said hard work never fails. எல்லாருமே நம்ம தெரிஞ்சதுதான். I couldn't agree more. I couldn't agree more with your opinion on this topic. அந்த டாபிக்ல நீ என்ன சொல்ல வரையோ நான் ஃபுல்லா ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். It slipped my mind. மறந்துட்டேன், மறந்தே போச்சு, தவறிட்டு, ஞாபகம் இல்லை அப்படின்றோம்ல, அதுதான் it slipped my mind. ஃபுல்லாவே மறந்துட்டேன். ஓகேங்களா? சாரி. It's completely slipped my mind to call you. நான் கூப்பிடுறதுக்கு மறந்தே போயிட்டுப்பா, ஞாபகமே இல்லை அப்படின்றது. ஐ வாஸ் சப்போஸ் டு பிரிங் யுவர் புக் பட் இட் ஸ்லிப்டு மை மைண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? புக்கை கொண்டு வரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். இட் ஸ்லிப்டு மை மைண்ட் டு பே த எலக்ட்ரிசிட்டி பில். இபி பில் கேட்டா மறந்தே போச்சு, கடைசி நாள் ஃபீஸை பிடுங்கினாதான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. உன்னை ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன், உன்னைய ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சிட்டு நான் மறந்துட்டேன். பட் இட் ஸ்லிப்டு மை மைண்ட் டு. இந்த மாதிரி பேசி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐ ஆம் நாட் இன் த மூட் அப்படின்னா என்ன? மூட் இல்லப்பா, நான் வரல அப்படின்றோம்ல, அதுதான். ஐ ஆம் நாட் இன் த மூட் டு கோ அவுட் டுடே. எனக்கு மூட் இல்லை, நான் வரல வெளியில. டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு கால். என்னை பேசணும்னு தொந்தரவு பண்ணாத, பேசணும்னு நினைக்காத, நான் பேசணும்னு நினைக்காத. ஐ ஆம் நாட் இன் த மூட். ஐ ஆம் நாட் இன் த மூட் ஃபார் ஜோக்ஸ் ரைட் நவ். நம்ம எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க ஜோக் கேட்டு, நம்ம பேசாம இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் நாட் இன் த மூட். இப்ப ஏன் இப்படி இருக்கிறேன்னா ஐ ஆம் நாட் இன் த மூட். ஓகேங்களா? ஐ ஆம் நாட் இன் த மூட் டு ஸ்டடி. லெட்ஸ் டேக் எ பிரேக். ஏன்னா இன்னைக்கு படிக்க மனசு இல்லை, மூட் இல்லை, இன்னைக்கு படிக்க மாட்டேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், இட்ஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். என் கட்டுப்பாட்டுல இல்லை, எல்லாம் கை மீறிட்டு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இட்ஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். ஓகேங்களா? the situation is out of my control. இந்த situation என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. வீட்டுல ஏதாவது ஆர்குமெண்ட் இருக்கும், ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். நான் சொல்றது யார் கேட்க போறா? அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். ஓகேங்களா? ஐ ட்ரைட் மை பெஸ்ட் பட் இட் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். நம்ம எல்லாம் ட்ரை பண்ணுவோம், நல்ல பெஸ்டா பண்ணியிருப்போம், ஆனா ரிசல்ட் நம்ம கையில இல்லை அப்படின்றோம் இல்லையா, அதுதான். என்ன பெஸ்ட் கொடுத்தாலும்
அது வர்றதுதான் வரும். ஓகேங்களா? I tried my best, but it is out of my control. ஓகேங்களா? Don't blame me. Don't blame me. It is completely out of my control. என்னைய வந்து குறை சொல்லாத, என் கையில இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு. Weather changes are out of my control. Weather changes. நம்ம வந்து சீதோஷ நிலை மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம கையிலேயே இருக்குதே இல்ல. Weather changes are out of my control. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெட்ஸ் கால் இட் ஏ டே அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தது போதும், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் லெட்ஸ் கால் இட் ஏ டே. ஓகேங்களா? வி ஹாவ் ஒர்க்டு எனஃப், நம்ம போதுமான அளவுக்கு வேலை செய்துட்டோம், லெட்ஸ் கால் இட் ஏ டே, க்ளோஸ் பண்ணிக்கலாம், போதும் அப்படின்னு சொல்றதுக்கு. இட் இஸ் கெட்டிங் லேட், லெட்ஸ் கால் இட் ஏ டே அப்படின்னா என்ன? நேரம் ஆயிட்டு, செய்தது போதும், ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்றதுக்கு. ஐ ஆம் டூ டயர்ட் டு கண்டினியூ, லெட்ஸ் கால் இட் ஏ டே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு. கிரேட் ஒர்க் எவ்ரி ஒன், லெட்ஸ் கால் இட் ஏ டே. ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருப்போம், எல்லாரும் நல்லா வேலை செய்திருப்போம், இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் லெட்ஸ் கால் இட் ஏ டே. ஓகேங்களா? இதை மாதிரி கொஞ்சம் பேசி பாருங்க. ஓகேங்களா? ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், நம்ம கடைசி நேரத்துல தானே செய்வோம், அப்ப என்ன சொல்லலாம்? ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. லெட்ஸ் ஹரி, வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், சீக்கிரம் கிளம்பு, நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். த எக்ஸாம் இஸ் நியர், ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஃபார் ரிவிஷன், நான் வந்து எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, ரிவிஷனுக்கு வந்து நேரம் கம்மியா தான் இருக்கு, குறைஞ்சிருக்கு, ரிவிஷனுக்கு நேரம் காணாது அப்படின்னு சொல்றதுக்கு த எக்ஸாம் இஸ் நியர், ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஃபார் ரிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தட்ஸ் ரிங்ஸ் எ பெல் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னே எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ பார்த்திருப்போம், ஆனா இப்ப ஞாபகம் வராது. ஓகேங்களா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ரிங்ஸ் எ பெல். ஓகேங்களா? தட் நேம் ரிங்ஸ் எ பெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நேம் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்ன அப்படின்னு சொல்றதுக்கு. ஐ திங்க் ஐ ஹாவ் ஹர்ட் இட் பிஃபோர், இதுக்கு முன்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஹர் ஃபேஸ் ரிங்ஸ் எ பெல் பட் ஐ கான்ட் ரிமெம்பர் வேர் ஐ மெட் ஹர். இந்த ஃபேஸ் வந்து என்னை பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னையோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன், எங்க உங்களை பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் இல்லை, உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் ஆனா எங்க பார்த்தேன் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம், எல்லாருமே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு டைம்ல. ஹர் ஃபேஸ் ரிங்ஸ் எ பெல் பட் ஐ கான்ட் ரிமெம்பர் வேர் ஐ மீட் ஹர். ஓகேங்களா? தட் சாங் ரிங்ஸ் எ பெல் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ், இந்த பாட்டு நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு த ஸ்டோரி ரிங்ஸ் எ பெல். ஓகேங்களா? ஒரு கதையெல்லாம் கேட்டிருப்போம், நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான். இட்ஸ் நாட் ஒர்த் இட், அந்த அளவுக்கு ஒர்த் இல்லப்பா அப்படின்னு சொல்றோம்ல, இட்ஸ் நாட் ஒர்த் இட். டோன்ட் ஆர்கியூ வித் மீ, இட்ஸ் நாட் ஒர்த் இட், என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத, அந்த அளவுக்கு இது ஒர்த் இல்லை. ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஒர்த் ஸ்பெண்டிங் சோ மச் மணி ஆன் தட், இந்த நிறைய இவ்வளவு பைசா செலவு பண்றதுக்கு தக்க அது ஒர்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். worrying about small thing, it's not worth it. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாத, அந்த அளவுக்கு அது ஒர்த் இல்ல. இட்ஸ் நாட் ஒர்த் லூசிங் யர் பீஸ் ஆஃப் மைண்ட். உன்னோட பீஸ் ஆஃப் மைண்ட், நமக்கு எல்லாத்துக்குமே பீஸ் ஆஃப் மைண்ட் தான் வேணும். அது கண்டதையும் போட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கு வந்து அது ஒர்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துடலாம். ரீடிங் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இங்கிலீஷ் குயிக்லி, அப்சல்யூட்லி ஐ குடன்ட் அக்ரி மோர். நம்ம இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நிறைய ரீட் பண்ணணும். ஒத்துக்கிறோம் தானே? ஓகே. நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராமர் ரூல்ஸ். நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷோ ரிட்டனோ எதுனாலுமே ப்ராக்டிஸ் தான் வேணும், கிராமர் ரூல்ஸை விட ப்ராக்டிஸ் நல்லா வேணும். ஒத்துக்கிறோமா? எஸ், ஐ குடன்ட் அக்ரி மோர் வித் யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிட் யூ சென்ட் த நோட்ஸ்? நீ நோட்ஸ் அனுப்பிட்டியா? Oh no, I slipped my mind. அனுப்பல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. You forget my birthday again. என்னோட பிறந்தநாளை மறந்துட்டியே. I am so sorry, I completely slipped my mind. நம்ம ஞாபகமே இல்ல, சுத்தமா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், லெட்ஸ் கோ ஷாப்பிங். இன்னைக்கு கடைக்கு போலாமா? நாட் டுடே, ஐ ஆம் நாட் இன் த மூட். இன்னைக்கு இல்ல, எனக்கு மூட் இல்ல, போக வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம். Why are you quite today? நீ ஏன் அமைதியா இருக்கிற? I am not in the mood to talk. எனக்கு பேச மூட் இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், you would have avoid this. நீ இதை அவாய்ட் பண்ணலாமே. No, honestly, it's out of my control. இல்ல, என் கையில இது இல்ல. ஓகேங்களா? Can you fix this problem? Sorry, it's out of my control. ஓகேங்களா?
புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் we should start early to avoid traffic. நம்ம சீக்கிரம் கிளம்புவோம், டிராபிக்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? You have got a point. கரெக்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் want to join the dance class. இந்த டான்ஸ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்றியா? நோ, டான்சிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இல்ல, டான்சிங் எனக்கு பிடிக்காது. நாட் மை கப் ஆஃப் டீனா என்ன அர்த்தம்? எனக்குள்ளது இல்ல, எனக்கானது அல்ல அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? லெட்ஸ் கோ ஹைக்கிங் திஸ் வீக்கெண்ட். ஹைக்கிங் போலாமா அந்த வீக்கெண்ட்ல? சாரி, தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இல்ல, எனக்கு பிடிக்காதது, எனக்கானது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் லெட்ஸ் கால் இட் ஏ டே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். வி ஹாவ் ஃபினிஷ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். கிரேட், லெட்ஸ் கால் இட் ஏ டே. இன்னைக்கு போதும், அவ்வளவுதான், நம்ம எல்லாமே இன்னைக்கு முடிச்சிட்டோம், இன்னைக்கானது முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஐ ஆம் கெட்டிங் டயர்ட். நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். சேம் ஹியர், எனக்கும் அப்படிதான். லெட்ஸ் கால் இட் ஏ டே. நீயும் டயர்டா இருக்க, எனக்கும் அப்படிதான் இருக்குது, இன்னைக்கு இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து டைம் இல்ல, டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. கேன் யூ ஹெல்ப் மீ வித் த ப்ராஜெக்ட்? என்ன இந்த ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்றியா? ஐ டிட் லவ் டு டூ பட் ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். எனக்கு வந்து செய்யணும்னு ஆசை தான், ஆனா எனக்கு நேரம் இல்லை. யூ ஹாவ் ஃபினிஷ்ட் yet. இன்னும் முடிக்கலையா? நோ, ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தட்ஸ் ரிங்ஸ் எ பெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. டு யூ நோ எ பர்சன் நேம்டு சுரேஷ்? சுரேஷ்ன்றவங்க யாராவது தெரியுமா? தட் நேம் ரிங்ஸ் எ பெல். ஆமா, அந்த நேம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஹேவ் யூ சீன் திஸ் மூவி பிஃபோர்? இதுக்கு முன்ன அந்த மூவி பார்த்திருக்கியா? வெயிட், யா, தட்ஸ் ரிங் எ பெல். ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஒர்த் இட். அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. should I argue with him again? நான் திருப்ப வந்து அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணட்டா? நோ, இட்ஸ் நாட் ஒர்த் இட். அந்த அளவுக்கு நீ ஆர்கியூ பண்ற அளவுக்கு அது ஒர்த் இல்லை, அவன் ஒர்த் இல்லைன்னு அர்த்தம். ஐ ஃபீல் பேட் அபவுட் லூசிங் தட் ஜாப். ஐயோ, நான் வேலை போயிட்டு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்றல. டோன்ட் வரி, இட்ஸ் நாட் ஒர்த் இட். அந்த வேலை போனதுக்காக கவலைப்படாத, அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, வேற வேலை கிடைக்கும், இதை விட பெட்டரா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.